இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஜப விண்ணப்பம் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு முழு மனதோடு அதை ஆண்டவரிடம் சமர்ப்பியுங்கள். அவர் கண்களில் உங்களுக்கு தயவு கிடைத்துள்ளது. இந்த ஆண்டு ஆசீர்வாதமான மழையில் ஆண்டாக உங்களுக்கு நனைய வைக்க போகின்றார். மழையில் நனைஞ்சால் கோல்டாக நினைப்பீங்களோ? ஸோ ஆசீர்வாதத்தின் மழையில் நனைஞ்சோம் அப்படின்னா நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பல்லுகி பெருகி நம்மளை ஆசீர்வதிக்க தயாராக இருக்கின்றார். சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. என் அன்பு சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். ஒவ்வொரு பெண்களுக்கும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல உடல் வலிமையை தரணும், தெம்ப தரணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். பெண்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைல்லோ. ஆண்களுக்கு நிகராக வந்துட்டு இருக்கீங்க. ரொம்பவே ஆசீர்வாதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். கடின உழைப்பு யார் போட்டாலும் சரி வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து கூட பசங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர பேரண்ட்ஸ் எத்தனையோ பேர். பெண்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி போராட்டம் மத்தியில் எவ்வளோ பேர் வாழ்க்கையில் ஜெயிச்சிக்கிறாங்களோ. ஸோ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு பெண்களுக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை தரணும், தைரியத்தை கொடுக்கணும்னு சொல்லி பெண்கள் எல்லாம் தைரியமாக இருக்கணும், சோர்ந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்கலாம். முக்கியமாக பெண்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எந்த ஒரு இக்கட்டான நேரத்திலும் சரி, ஆண்டவரே நீங்கள் அவங்கள பார்த்துக்கோங்கப்பா, ஆண்களுக்கு நிகராக ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்க மேலே வந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் ஒரு முக்கியமான விஷயத்தை கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, சமீபத்தில் படித்த ஒரு விஷயம் இது. நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கல்லூரி மாணவர்கள் கார் எடுத்துகிட்டு லாங் ட்ரைவ் போயிருக்காங்க. போயிட்டு வரும்போது செம்ம போதை. ஸோ குடிச்சிருக்காங்க. குடிச்சிட்டு என்ன பண்ணிகிட்ருக்காங்க, செம்ம ஸ்பீடாக வந்து ஏதோ ஒரு லாரியில் மோதிட்டாங்க. ஸோ ஸ்பாட் அவுட்டு. என்னடா இது அப்படின்னு சொல்லி. ஸோ குடினால் எவ்வளோ விபரீதம் நடக்குதுல்ல. பெற்றோர்கள் கண்ணீரும் கவலையுமாக நிற்கின்ற பொழுது ரொம்பவே கஷ்டமாக இருக்கலோ. ஒரு நல்ல நிலைமை கொண்டு வந்து நல்லா படிக்க வச்சு ஒரு கட்டத்துக்கு கொண்டு வந்தால் அந்த போதை பழக்கத்தின அடிமையாகி என்ன பண்ணுறது? இந்த மாதிரியான வாழ்க்கை போயிடுச்சுல்ல. என்ன பண்ண முடியும்? எதுவும் பண்ண முடியாதுல்ல. ஸோ ஏன் இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, வாழ்க்கை வந்து அழகான ஒரு விஷயங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கொடுத்து இந்த வாழ்க்கையை நம்ம அற்புத விதமாக மாற்றக்கூடிய விஷயம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா நீ நல்ல விஷயம் நோக்கி ஓடினா நல்லா இருப்ப. இல்லை எனக்கு பிடிச்சது இந்த போதை பழக்கம், இந்த விஷயம் எனக்கு பிடிச்சது, அதை நோக்கி போகணும் அப்படின்னா வாழ்க்கை சீக்கிரமாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ யாரும் பார்த்தீங்கன்னா தவறான பாதை நோக்கி போகாதீங்க, தப்பான விஷயங்கள் கற்றுக்காதீங்க, குடிச்சிட்டா ட்ரைவ் பண்ணாதீங்க, தயவு செய்து பண்ணாதீங்க. உங்களுக்காக குடும்பங்கள் காத்துட்ருக்கு, அம்மா அப்பா காத்துட்ருக்காங்க, மனைவி குழந்தைங்கள் காத்துட்ருக்காங்க. குடிக்கவே கூடாதுன்னு நான் சொல்லுவேன். குடிச்சிட்டிங்களா, குடித்தா கூட பரவாயில்ல, ட்ரைவ் பண்ணாதீங்க தயவு செய்து. அங்கேயே தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் தெளிவானதுக்கப்புறம் வீட்டுக்கு வாங்க. அதோடு ட்ரைவ் பண்ணி வந்து வாழ்க்கை முடிஞ்சு என்னடா இது அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஆண்டவரே நல்ல ஒரு தெம்பை கொடுங்க, நல்ல சிந்தனையை கொடுங்கப்பா. ஏன் இந்த நிலைமைக்கு போகிறாங்கன்றது ஒன்றும் புரியல. தப்பான பழக்க வழக்கங்கள், தப்பான நண்பர்கள், தப்பான உறவு முறைகள், இவ்வளோ சொல்லிக்கிட்டே போகலாம்ல. ஏன் ஆண்டவரே இப்படி? நல்ல சிந்தனையை கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாமா எஸ்அப்பா கிட்ட? கண்டிப்பாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல சிந்தனையை கொடுக்க போகின்றார். தவறான பாதை நோக்கி போகாதீங்க, தயவு செய்து குடிக்காதீங்க, குடிப்பழக்கத்தை விட்டுருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுருங்க. அது என்ன தான் இருக்குன்றது தெரியலല്ലോ. ஸோ அது குடித்தாதான் பிரதர் நல்லா இருக்குது, உடம்பு மொழியெல்லாம் போகுது பிரதர், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி அது குடித்தாதான் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க பாருங்கள். என்னடா இது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். தயவு செய்து குடிப்பழக்கமாக இருக்கட்டும், தப்பான விஷயங்களாக இருக்கட்டும், பழக்க வழக்கங்கள் அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா உங்களை நீங்கள் மாற்றிக்கணும்ல. கடவுளே இறங்கி வந்து நீங்கள் குடிக்காதீங்கன்னு சொன்னாலும் கேட்கவா போகிறாங்க? இல்லைல்ல, திரும்பி குடிக்க தான் போகிறாங்க. ஸோ குடிச்சிங்கன்னா உங்கள் குடும்பம் எப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. யாராலையும் மாற்ற முடியாது. சொல்ல முடியும் குடிக்காதப்பா அப்படின்னு சொல்லி, உங்கள் கூடவே ஃபாலோ பண்ணி வர முடியுமான்றது தெரியல. ஸோ உங்கள் குடும்பங்கள் உங்களை நம்பி தான் இருக்குது. அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் தொடங்கி போய்கிட்டே இருங்க. உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கான ஜெபிக்கக்கூடிய நேரம் இது. முக்கியமாக ஒவ்வொரு மகளிருக்காக நம்ம ஜெபிக்கக்கூடிய நேரம் இது. அம்மா அப்பா
நமக்கு கிடைச்ச ஒரு சொத்தாக இருந்தாலும் பெண்கள் நம் நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தங்கச்சி, அக்கா, அம்மா, பாட்டி, சித்தி, பெரியம்மான்னு சொல்லிட்டு நமக்கு கிடைச்ச உறவுகள் சுற்றி இருக்காங்கல்ல. பெண்கள்னாலே ஒரு பலம் இருக்கும், தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு கிடைச்ச ஒவ்வொரு பெண்களும் நம்ம மதித்து நடந்தாலே போதும், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்திற்காகவும் அன்புக்காகவும் நன்றி உள்ளவனாய் உம்மிடம் இன்றைக்கு வந்திருக்கின்றனப்பா. ஏற்ற வேளையில் எங்கள் ஜெபங்களை கேட்பதாகவும் இன்றே இரட்சணையின் நாள் என்று நீர் வாக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றிப்பா. ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை முற்றிலும் உமக்கு அர்ப்பணிக்கின்றனப்பா. எல்லா பாரத்தையும் பாவத்தையும் சந்தேகத்தையும் உம்முடைய பாதத்தில் வைக்கின்றேன் ராஜா. எங்களை சுத்தமாக கழுவியறலும் தகப்பனே. எங்கள் ஆவியை புதுப்பியும் ராஜா. உம் கிருபை எங்கள் மேல் தங்கியிருப்பதாக. ஆண்டவரே, இதுவே எங்கள் அற்புதத்தின் நேரம் என்று விசுவசிக்கின்றனப்பா. எங்கள் ஜெபங்களுக்கு நீர் பதிலளிப்பீர் என்று அறிந்து உம்முடைய தெய்வீக வேலையின் மேல் நம்பிக்கையாக இருக்கின்றன. ஆண்டவரே இயேசுவே, இப்போதே உம்மை ஏற்றுக்கொள்கின்றனப்பா. பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு நீர் எங்களுக்கு அளிக்கும் புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்கின்றோமப்பா. உம்முடைய ரட்சிப்பு எங்கள் வீட்டுக்குள், எங்கள் தினமொரு ஜெபங்கள் கேட்டுட்டு இருக்க என் அன்பான குடும்பத்திற்குள், எங்கள் இதயத்திற்குள் வருவதாக ராஜா. ஆண்டவரே, எங்களுக்கு செவி கொடுப்பதாக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றனப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொற்றுநோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. உம்மை நோக்கி கூப்பிடுற ஒவ்வொரு பிள்ளைகளை கவனிங்க ஆண்டவரே. கண்ணீரை தொடங்க ராஜா. கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா. கேட்கின்றதை எல்லாம் தட்டாமல் தருகின்ற அன்பு ஏசப்பா. நாங்கள் கேட்கின்றதை நிச்சயமாய் கொடுப்பீரே நம்புற ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை நிலைமை மாற்றுவீரே நம்புற ஏசப்பா. எங்களை பார்த்துக்கோங்கப்பா. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. God bless you all.